வணக்கம். வேந்தரின் நம்ம தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஹரிணி சாந்தி. நான் அரசி சுதாகரன். இன்றைய நாளின் முக்கிய செய்திகளை மாவட்ட வாரியாக தற்போது பார்க்கலாம். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் வகையில் பல்வேறு வகைகளில் சிலம்பம் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் பேரூர் அடுத்த தீதிப்பாளையம் பகுதியில் உள்ள சிஎம்சி இன்டர்நேஷனல் பள்ளி மைதானத்தில் ஃபைட்டர்ஸ் அகாடமி மற்றும் ஹயாசிகா கராத்தே அமைப்பு இணைந்து நடத்திய சிலம்பம் மற்றும் கராத்தே சாதனை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் 4 வயது சிறுவர்கள் முதல் 50 வயது நபர்கள் வரை சுமார் 1500 பேர் ஒரே நேரத்தில் சிலம்பம் சுற்றியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. 45 நிமிடங்கள் ஒரே இடத்தில் பாரம்பரிய உடை அணிந்து 1500 பேர் சிலம்பம் சுற்றியது கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. இளம் தலைமுறையினருக்கு விளையாட்டின் மீது ஆர்வம் செலுத்துவதை ஊக்குவிக்கவும், செல்போன், இணையதளம் மற்றும் போதைப் பொருட்கள் பக்கம் செல்லாமல் இருக்கவும் இந்த சாதனை முயற்சி முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியின் மாதாந்திர மாமன்ற கூட்டம் ரிப்பன் மாளிகையில் மேயர் பிரியா ராஜன் தலைமையில் நடைபெற்றது. சென்னை மாநகராட்சியில் இந்த ஆண்டிற்கான இறுதி மாமன்ற கூட்டம் என்பதால் 91 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் சென்னை கடற்கரைகளில் சவாரிக்கு பயன்படுத்தப்படும் குதிரைகளுக்கான தொழுவங்கள் அமைப்பதற்கு உரிய இடங்களை கண்டறிய தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. தொடர்ந்து சென்னை மாநகராட்சியில் இன்டர்நெட் நிறுவனங்கள் அனுமதி பெறாமல் நிறுவப்பட்டுள்ள கம்பங்களுக்கு அபராத தொகை வசூலிக்க மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் சென்னை மாநகராட்சியில் கூடுதலாக 5 நாய் இன கட்டுப்பாடு மையங்கள் 5 மண்டலங்களில் அமைத்திட மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்திற்கு அமித்ஷாவை கண்டித்து அம்பேத்கர் புகைப்படத்தை ஏந்தியபடி வந்த விசிக மாமன்ற உறுப்பினரால் பரபரப்பு ஏற்பட்டது. தாம்பரம் மாநகராட்சியில் இந்த ஆண்டிற்கான கடைசி மாமன்ற கூட்டம் மேயர் வசந்தகுமாரி தலைமையில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் விசிக 20வது வார்டு மாமன்ற உறுப்பினர் முத்துக்குமார் தனது ஆதரவாளர்களுடன் அம்பேத்கர் புகைப்படத்தை கையில் ஏந்தியபடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என கண்டன கோஷங்களை எழுப்பினார். தொடர்ந்து அம்பேத்கர் புகைப்படத்தை மேயர், துணை மேயர், மாமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனால் தாம்பரம் மாநகராட்சி வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் தேசிய மகளிர் ஆணையம் இன்று விசாரணையை தொடங்கியது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளி ஞானசேகரனை கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன. இந்த நிலையில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு நேரில் சென்று விசாரணையை தொடங்கியுள்ளனர். மேலும் பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் மாணவிகளிடம் தேசிய மகளிர் ஆணையம் தொடர் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் விரட்டியடித்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று முன்தினம் 1500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கச்சத்தீவு அருகே நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை கண்ட இலங்கை கடற்படையினர் மீன்பிடிக்க விடாமல் விரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மீனவர்கள் கடலில் வீசிய வலைகளை அவசரமாக எடுத்துக்கொண்டு கரை திரும்பினர். மேலும் இலங்கை கடற்படையினரின் இந்த அட்டூழியத்தால் ராமேஸ்வரம் மீனவர்கள் நேற்று குறைந்த அளவிலான மீன்களுடன் கரை திரும்பிய நிலையில் இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. 700க்கும் அதிகமான படகுகள் உள்ள ராமேஸ்வரத்தில் இலங்கை கடற்படையின் தொடர் கைது நடவடிக்கைக்கு அஞ்சி குறைந்த அளவிலான படகுகள் மட்டுமே மீன்பிடிக்க கடலுக்கு சென்று கரை திரும்பும் சூழல் உருவாகியுள்ளது. கிருஷ்ணகிரி அருகே புத்தாண்டை முன்னிட்டு 50 கிலோ சாக்லேட் கொண்டு முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் உள்ள பேக்கரியில் 50 கிலோ சாக்லேட் கொண்டு முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமின் சிலை உருவாக்கப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது.
மேலும் சாக்லேட்டால் உருவாக்கப்பட்ட இந்த சிலை குளிர்ச்சியான சூழலில் ஓராண்டு வரை கெட்டுப்போகாமல் அதே சுவையுடன் இருக்கும் என கூறப்படுகிறது. அப்துல் கலாம் மீது தனக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு மற்றும் தற்போது வளர்ந்து வரும் இளைஞர்கள் அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த சிலை உருவாக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டு இருப்பதாக கடையின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். புத்தாண்டை ஒட்டி பெரம்பலூரில் உள்ள அஸ்வின் ஸ்வீட் சார்பாக கேக் திருவிழா தொடங்கியுள்ளது. பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் அஸ்வின்ஸ் குழும வளாகத்தில் கேக் திருவிழா இன்று தொடங்கியது. இந்த கேக் திருவிழாவில் ஸ்பைடர்மேன், இயற்கை காட்சியுடன் பூங்கா, ரெயின்போ, இதயம், மிக்கி மவுஸ், பாண்டா கரடி, கண்கவரும் ஹார்ட், பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட், ஹோம்மேட் சாக்லேட் என 100க்கும் மேற்பட்ட கேக் வகைகள் பல்வேறு வடிவங்களில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. 200 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரையில் கேக் வகைகள் விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிகழ்வில் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் வருகை தந்து கேக்குகளை பார்வையிட்டு வாங்கி செல்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் துவரங்காடு சாம்பியன் ஃபிட்னஸ் ஜிம் சார்பில் மாவட்ட அளவிலான ஆணழகன் போட்டி வெகு சிறப்பாக நடைபெற்றது. நாகர்கோவிலை அடுத்த துவரங்காடு பகுதியில் அமைந்துள்ள சாம்பியன் ஃபிட்னஸ் சென்டர் சார்பாக திட்டுவிளை சாலோம் தனியார் மண்டபத்தில் வைத்து இன்று கன்னியாகுமரி மாவட்ட அளவிலான ஆணழகன் போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் 50 கிலோ எடைப்பிரிவு முதல் 85 கிலோ எடைப்பிரிவு வரையிலான 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டு தங்களின் உடற்கட்டுகளை காண்பித்து திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் ஓவரால் சாம்பியன் பட்டத்தை பெல்கேர் ஜிம்மை சார்ந்த 70 கிலோ எடைப்பிரிவு போட்டியில் கலந்து கொண்ட அஜி என்பவர் தட்டி சென்றார். போட்டியின் முடிவில் வெற்றி பெற்ற முதல் 10 இடங்களை பிடித்தவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களும் கேடயங்களும் ரொக்க பரிசுகளும் வழங்கப்பட்டன. கன்னியாகுமரியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் இளநீர் மற்றும் நுங்கு விற்பனை அமோகமாக நடந்து வருகிறது. தமிழகத்தில் பருவமழை தாக்கம் பரவலாக காணப்பட்டாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இதனால் இளநீர் மற்றும் நுங்கு உள்ளிட்டவற்றை அப்பகுதி பொதுமக்கள் நாடி வருகின்றனர். இந்த நிலையில் தக்கலை அருகே பத்மநாபபுரம் அரண்மனையை காண வரும் சுற்றுலா பயணிகள் தாகம் தணிப்பதற்காக சாலையோரம் உள்ள கடைகளில் இளநீர் பருகினர். இந்த கடைகளில் கடந்த சில நாட்களாக விற்பனையின்றி காணப்பட்ட நிலையில் தற்போது வியாபாரம் சூடுபிடித்து உள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உடல்நலக் குறைவால் உயிரிழந்த கோவில் ஜல்லிக்கட்டு காளையை தாரை தப்பட்டை முழங்க ஊர்வலமாக எடுத்து சென்று கிராம மக்கள் கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி செலுத்தினர். தும்பைப்பட்டி வீரகாளி அம்மன் கோவில் ஜல்லிக்கட்டு காளை ராமு சுற்றுவட்டார பகுதி மட்டுமல்லாது அலங்காநல்லூர், பாலமேடு, சிராவையில், மதகுப்பட்டி, சிங்கமுனரி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று பெயர் பெற்றது. கடந்த சில மாதங்களாக ராமு காளை உடல்நலக்குறைவு காரணமாக அவதிப்பட்டு வந்த நிலையில் உயிரிழந்தது. இதனால் கவலையடைந்த தும்பைப்பட்டி கிராம மக்கள் இறந்த ஜல்லிக்கட்டு காளைக்கு மஞ்சள், பால் கொண்டு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து மாலை, வேஷ்டி மற்றும் துண்டு அணிவித்து தாரை தப்பட்டை முழங்க பட்டாசு வெடித்து ஊர்வலமாக எடுத்து சென்று வீரகாளியம்மன் கோவில் வளாகத்தில் கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி செலுத்தி நல்லடக்கம் செய்தனர். 5 வருடங்களாக தொப்பை என நினைத்த பெண்ணின் வயிற்றிலிருந்த சுமார் 11 கிலோ சினைப்பை கட்டியை அகற்றி நாகை அரசு மருத்துவர் சாதனை படைத்துள்ளார். நாகையை சேர்ந்த பெண் ஒருவர் கடந்த 5 வருடங்களாக தொப்பை குறையாமல் இருந்ததால் சந்தேகமடைந்து நாகை வெளிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளார். பெண்ணுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கிய அரசு மருத்துவரான பாண்டியராஜன் வயிற்றில் ஸ்கேன் எடுப்பதற்கு அறிவுறுத்தியுள்ளார். பின்னர் ஸ்கேன் எடுத்து பார்த்தபோது அந்த பெண்ணின் கர்ப்பப்பைக்கு அருகே கட்டி ஒன்று இருந்ததை மருத்துவர் கண்டறிந்துள்ளார். உடனடியாக அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்த மருத்துவர் 3 மணி நேர அறுவை சிகிச்சை மேற்கொண்டு அந்த பெண்ணின் வயிற்றில் இருந்த சுமார் 30 சென்டிமீட்டர் நீளம், 26 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட 11 கிலோ எடையுள்ள சினைப்பை கட்டியை எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அகற்றிய நிலையில் மருத்துவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. இந்த மாதிரி சைஸில் இவ்வளோ தூரம் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்போது அவங்களுக்கு ரொம்ப ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வயிறு முழுவதுமாகவே நமக்கு வந்து ஆக்குபை பண்ணியிருந்தது. நம்ம ஒரு 3 ஹார்ஸில் நம்ம வந்து கொஞ்சம் குவைட் டிஃபிகல்ட், நமக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு. கொஞ்சம் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 3 ஹார்ஸில் நம்ம எந்த ஒரு பக்கத்தில் இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் டேமேஜ் இல்லாமல் நம்ம பவல், பக்கத்தில் பெல்விக் வால், யூரேட்டர் எல்லாமே நம்ம செப்பரேட் பண்ணி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புவனேஸ்வரிப்பேட்டை பகுதியை சேர்ந்த மனோகரன் கோபாலபுரம் பகுதியில் உள்ள கங்கையம்மன் கோவிலுக்கு சென்று கற்பூரம் ஏற்றி முட்டி போட்டு பிரார்த்தனை செய்துள்ளார். அப்போது தான் மறைத்து வைத்திருந்த பிளேடால் கழுத்தை 10க்கும் மேற்பட்ட முறை அறுத்து கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். உடனடியாக அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் இந்த சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த மேச்சேரி கைகாட்டி வெள்ளார் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் சுவாமி கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இன்று காலை கோமாதா பூஜையுடன் விழா தொடங்கிய நிலையில் ராமபக்த ஆஞ்சநேயருக்கு 10,008 வடமாலை அலங்காரம் செய்து மங்கள இசையுடன் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து ஆஞ்சநேயர் மூலமந்திரம், பாராயணம், தீபாராதனை, வேத சங்கீத உபச்சாரம் உள்ளிட்டவைகள் செய்யப்பட்டு கலச தீர்த்தம் கொண்டு சுவாமிக்கு தீபாராதனை செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள ஒளிலாயம் சித்தர் பீடத்தில் 2025 வருட பிறப்பை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி சிறப்பு யாகம் வளர்க்கப்பட்டது. ஒளிலாயம் 18 சித்தர்கள் பீடத்தில் உள்ளூர் மட்டுமின்றி வெளிநாட்டினரும் வருகை தந்து வழிபாடு நடத்தி செல்வது வழக்கம். இந்த நிலையில் 2025 புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு உலக நன்மையும் விவசாயம் செழிக்க வேண்டியும் சிறப்பு யாகம் மற்றும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. 60 யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு 108 மூலிகைகள் கொண்டும் 60 சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், ருத்ர ஹோமம் உள்ளிட்ட பரிவார பூஜைகளுடன் மகாயாகம் செய்தனர். தொடர்ந்து ஒளிலாயத்தில் அருள்பாலிக்கும் சிவலிங்கத்துக்கும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை செய்யப்பட்டு திரளான பெண்கள் கலந்து கொண்ட விளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு நடத்தினர். நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் திரளான பெண்கள், சிறுமிகள் கலந்து கொண்ட இந்திர விழா கோலாகலமாக நடைபெற்றது. அம்பாசமுத்திரம் அருகே உள்ள கல்லிடைக்குறிச்சி வீரபுரம் தெரு மற்றும் முதலியபுரம் தெருக்களை சேர்ந்த பொதுமக்கள் சார்பில் கடந்த 10 ஆண்டுகளாக இந்திர விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நிகழாண்டு பருவமழை பெய்து செழித்ததை முன்னிட்டு இந்திரனுக்கு நன்றி கூறும் வகையில் சீதா கல்யாணம், குற்றால குறவஞ்சி பாடல்களை பாடியும் கோலாட்டம் ஆடியும் பெண்கள் வழிபாடு நடத்தினர். சிறப்பு வாய்ந்த இந்த இந்திர விழாவில் வெளி மாவட்டங்கள் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களில் இருந்தும் திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள சந்திரசுவாமி கோவிலில் திருமுறை பன்னிசை பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அடியவர் பெருமக்கள், சிவனடியார்கள், பக்தர்கள் என திரளானோர் பக்தி பரவசத்துடன் கலந்து கொண்டனர். மேலும் கலந்து கொண்ட அனைவரும் திருமுறை பாடல்கள், திருவாசக பாடல்கள், முருகன் பாடல்களை ஒரு சேர பாடி சிறப்பு வழிபாடு நடத்தினர். நிகழ்வு முடிந்தவுடன் பங்கேற்ற அனைவருக்கும் சிறப்பு அன்னதான நிகழ்வு நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் நடைபெற்ற சமஸ்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டனர். பழவேற்காட்டில் புகழ்பெற்ற புனித மகிமை மாதா ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் பழவேற்காடு மீனவ சமுதாய கிராமத்தினர் சார்பில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொன்னேரி எம்எல்ஏ தலைமையேற்ற நிலையில் பங்கு தந்தை வர்கீஸ் ரோசாரியோ வாழ்த்துரை வழங்கினார். பின்னர் பழவேற்காடு மீனவ கிராம நிர்வாகிகளுக்கு விழாக்குழு சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து குழந்தைகள் மற்றும் பெண்கள் நிகழ்த்திய கலை நிகழ்ச்சிகள் காண்போரை வெகுவாக கவர்ந்தது. இதில் இந்துக்கள், முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் என அனைத்து மதத்தினரும் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தென்னிந்திய பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான பெண்களுக்கான கால்பந்து போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. கடந்த 26ஆம் தேதி அழகப்பா கல்வியியல் கல்லூரி மைதானத்தில் தொடங்கிய இந்த கால்பந்தாட்ட இறுதிப் போட்டியில் கோழிக்கோடு மற்றும் சென்னை பல்கலைக்கழக அணிகள் மோதின. இதில் 2 கோல்கள் வித்தியாசத்தில் கோழிக்கோடு அணி அபார வெற்றி பெற்றது. சென்னை பல்கலைக்கழக அணி 2ஆம் இடத்தை பெற்றது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நடைபெற்ற ஆசிய அளவிலான தேசிய எரிபந்து போட்டியில் இந்திய பெண்கள் அணி முதலிடம் பெற்று அசத்தியுள்ளது. ஆசிய எரிபந்து கழகம் மற்றும் தமிழ்நாடு எரிபந்து கழகம் இணைந்து ஆசிய அளவிலான தேசிய எரிபந்து போட்டியை ஓசூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி உள் விளையாட்டு அரங்கில் நடத்தின. இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையே நடைபெற்ற இந்த போட்டிகளில் 21 வயதிற்கு உட்பட்ட ஆண்கள், பெண்கள் என 2 பிரிவுகளாக 2 நாடுகளில் இருந்தும் தலா 32 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். தொடர்ந்து பல சுற்றுகளாக நடத்தப்பட்ட இந்த போட்டிகளில் இறுதிக்கட்ட போட்டி இன்று நடைபெற்றது. இதில் பெண்களுக்கான பிரிவில் 21 மற்றும் 24 புள்ளிகள் வித்தியாசத்தில் நேர் செட்டுகளில் இலங்கை அணியை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்று சாம்பியன் கோப்பையை தட்டி சென்றது. இதேபோல் ஆண்களுக்கான பிரிவில் 25 மற்றும் 24 புள்ளிகள் வித்தியாசத்தில் நேர் செட்டுகளில் இந்திய அணியை வீழ்த்தி இலங்கை அணி வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு பதக்கங்களும் வெற்றி கோப்பைகளும் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாநில அளவிலான ஹாக்கி போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றன. கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் உள்ள செயற்கை புல்வெளி ஹாக்கி மைதானத்தில் பாண்டவர் மங்கலம் ஹாக்கி கிளப் சார்பில் ஐயாசாமி நினைவு 19ஆம் ஆண்டு மாநில அளவிலான ஹாக்கி போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த போட்டியில் சென்னை, கோவை, நெல்லை, கன்னியாகுமரி, திருப்பூர், விருதுநகர், தேனி என தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பாண்டிச்சேரி மாநிலத்தில் இருந்தும் 25 அணிகள் பங்கேற்றன. கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்த போட்டியின் இறுதி ஆட்டத்தில் சென்னை பல்கலைக்கழக ஹாக்கி அணி மற்றும் கோவில்பட்டி ஏஎம்சி ஹாக்கி கிளப் அணிகள் மோதின. இதில் 1-0 என்ற கோல் கணக்கில் சென்னை பல்கலைக்கழக ஹாக்கி அணி வெற்றி பெற்ற சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றது. தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு சுழற்கோப்பை மற்றும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. கரூரில் 3வது மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. தேசிய குத்துச்சண்டை போட்டி தினத்தை முன்னிட்டு கரூர் ஆண்டாள் கோவில் பகுதியில் அமைந்துள்ள தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் சாய் பாக்ஸிங் கிளப் மற்றும் கரூர் மாவட்ட குத்துச்சண்டை அசோசியேஷன் இணைந்து நடத்தும் 3ஆம் ஆண்டு குத்துச்சண்டை போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டியில் வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் 22 கிலோவில் தொடங்கி 100 கிலோ வரை எடைப்பிரிவுகளில் போட்டி நடைபெற்றது. நாக் அவுட் முறையில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு சுழற்கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மார்கழி மாத மூல நட்சத்திரம் அன்று அனுமன் அவதரித்ததாக கருதப்படுவதை ஒட்டி இன்றைய தினம் தமிழகத்தில் உள்ள அனைத்து அனுமன் கோவில்களிலும் அனுமன் ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் நாமக்கல் நகரின் மையப்பகுதியான கோட்டை சாலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற 18 அடி உயர ஆஞ்சநேயர் சுவாமிக்கு அனுமன் ஜெயந்தியானது இன்று 1,08,000 வடைகளை கொண்டு மாலைகள் சாத்தப்பட்டன. அதிகாலை சரியாக 5 மணி அளவில் நடை திறக்கப்பட்டு வடை மாலை அலங்காரத்தில் நாமக்கல் ஆஞ்சநேயர் சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அதன் தொடர்ச்சியாக திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு ஆஞ்சநேயர் கோவில்களில் அனுமான் ஜெயந்தி விழா கோலாகலமாக நடைபெற்றது. பெரியகுளம் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ வால்கோட்டை ஆஞ்சநேயர் கோவிலில் 5000 தட்டு வடைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட மாலை மற்றும் பழவகை தோரண அலங்காரத்தின் நடுவே வெண்ணெய் காப்பு அலங்காரத்தில் விஸ்வரூப தரிசனத்தில் வால்கோட்டை ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதேபோல் திருவள்ளூர் அடுத்த காக்கலூர் கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற வீர ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தி காலை 6 மணி முதல் சிறப்பாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் வெற்றிலை மாலை, துளசி மாலை, வடை மாலை ஆகியவற்றை வீர ஆஞ்சநேயருக்கு செலுத்தி சிறப்பு வழிபாடு நடத்தினர். மேலும் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோக நரசிம்மர் கோவிலில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு பிரம்ம தீர்த்தம் என்னும் தக்கான் குளக்கரையில் அமைந்துள்ள 32 அடி உயர அனுமன் சிலைக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. தொடர்ந்து துளசி மாலை, வடமாலை, மலர் மாலை, வெற்றிலை மாலை அணிவித்து அலங்கார தோரணை செய்து மகா தீபாராதனைகள் செய்யப்பட்டன. இதில் 30க்கும் மேற்பட்ட கிராம பக்தர்கள் கலந்து கொண்டு பிரம்ம தீர்த்த குளத்தில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர்.
மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பகுதியில் 8 வயது பெண் குழந்தை வளர்த்து வரும் ஜல்லிக்கட்டு காளை ஆக்ரோசத்துடன் களமாட காத்திருக்கிறது. வாடியில் சீறி பாயும் இந்த காளை குழந்தையிடம் பெட்டி பாம்பாய் அடங்கி அண்ணனாய் வலம் வருவதை விவரிக்கிறது நமது சிறப்பு செய்தி தொகுப்பு. சீரிப்பாயும் காளையை சிறு பிள்ளையாய் வளர்க்கும் வீரம், கட்டுக்கடங்காத திமிலை கட்டிப்பிடித்து தூங்கும் நேரம், காணும் போதே களத்தில் கதி கலங்க வைக்கும் இந்த தளபதி காளையை தன் அண்ணனாகவே பாவித்து அன்பு காட்டி வருகிறார் வாடிப்பட்டியை சேர்ந்த நம் குட்டி தமிழச்சி யுவஸ்ரீ. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பகுதியில் வசித்து வரும் வினோத் இலக்கியா தம்பதியின் பெண் குழந்தை யுவஸ்ரீ 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த குடும்பத்தினர் ஜல்லிக்கட்டில் அதீத ஆர்வமானவர்கள் என்பதால் 2 ஜல்லிக்கட்டு காளைகளை தமது வீட்டில் வளர்த்து வருகிறார்கள். இதில் சிறப்பம்சம் என்னவென்றால், மகள் யுவஸ்ரீ தளபதி என்ற ஜல்லிக்கட்டு காளையையும், மகன் புகழ் சின்ன தளபதி என்ற ஜல்லிக்கட்டு காளையையும் வளர்த்து வருகின்றனர். வருகிற ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்வதற்காக யுவஸ்ரீ தனது ஜல்லிக்கட்டு காளை தளபதிக்கு நீச்சல் பயிற்சி, நடைப்பயிற்சி, அதற்கு சத்தான உணவுகள் என தன்னுடன் பிறந்த அண்ணனை போன்று பாவித்து பாசத்துடன் பராமரித்து வருகிறார். பள்ளி முடிந்து வந்தவுடன் ஜல்லிக்கட்டு காளை தளபதியை தடவி கொடுத்தும் காளையின் மீது ஏறி அமர்ந்து விளையாடுவதுமாக யுவஸ்ரீக்கும் காளைக்கும் இடையேயான பந்தம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத வகையில் அமைந்துள்ளது. தளபதி காளை களத்தில் எவ்வளவு ஆக்ரோஷமாக வீரர்களை பந்தாடினாலும் குட்டி தமிழச்சி யுவஸ்ரீ முன்பு அதுவும் குழந்தை போன்று மாறி அமைதியாகவும் பாசமாகவும் பழகி வருகிறது. இது குறித்து கூறும் யுவஸ்ரீ தனது ஜல்லிக்கட்டு காளை அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் உள்ளிட்ட ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற்று பரிசுகளை பெறுவது தனக்கு ஈடில்லா மகிழ்ச்சி என நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். டெய்லி மாடு மேலே குதிச்சு விளையாண்டு இந்த மாதிரி நிறைய விளாடுவோம். என் தம்பி விளாடுவான், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து விளாடுவோம். அப்புறம் என்கிட்ட பாசமாக இருக்கும். ஆனால் ஜல்லிக்கட்டில் போனால் அது வேறு மாதிரி மாறிக்கும். நாங்கள் கேழ்வரகு, உளுந்து, பருப்பு, நெல், உளுந்த பருப்பு இந்த மாதிரிலாம் போட்டு சத்தாக கொடுத்து வளர்க்குறோம். 6 வருஷமாக வளர்க்குறோம். வணக்கம். வணக்கம்.